In this video, we'll discuss about a route of drugs administration. It is a way of administering drugs inside the body, different category and a different dosage of drugs. So drugs are available in tablet, injection, powder, liquid, gel form. Like this, various form இருக்கு. It all comes under three category. External route, parental route and trophical route. ஸோ ட்ரக்ஸை வந்து எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த ரூட்லலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் வந்து நான் எப்படி இது ட்ரக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் டோசேஜில் இருக்குது. எல்லாம் வந்து டேப்லெட் ஃபார்ம், இன்ஜெக்ஷன் ஃபார்ம், பவுடர் ஃபார்ம், லிக்விட் ஃபார்ம், ஜெல் ஃபார்மில் இருக்குது. அது எந்த ஃபார்மில் இருந்தாலும் அண்டர் 3 கேட்டகரியில் தான் எடுத்துக்குவோம். எக்ஸ்டர்னல் ரூட், பேரண்டல் ரூட் அண்டு ட்ராஃபிக்கல் ரூட். இந்த ஒவ்வொரு ரூட்டையும் அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் ரூட். டைரெக்டாக த்ரூ ஓரல் கேவிட்டி வழியாக ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது தான். தட்ஸ் வை இட் ஹாவ் தட் நேம் எக்ஸ்டர்னல் ரூட். இதற்கு ஓரலி அவைலபிள் டேப்லெட், கேப்சியூல், சிரப், பவுடர், அதாவது பவுடர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது எல்லாமே எக்ஸாம்பிள். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன? ஸோ எக்ஸ்டர்னல் ரூட் ஓரல் கேவிட்டி மூலமாக எடுத்துக்கிறது. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தா மோஸ்ட் கன்வீனியன்ட், மோர் சேஃப் ரூட் ஆல்சோ. ஃபுட் மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ நோ காம்ப்ளிகேஷன், மோஸ்ட் ஈஸியஸ்ட் ரூட் ஆல்சோ, மோஸ்ட் எக்கனாமிக். இதன் ப்ரிப்பரேஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நோ காஸ்ட். தென் செல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாசிபிள். பேஷண்ட்டே சாப்பாடு எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. நோ இன்வேசிவ், அதாவது டைரெக்டாக டிசால்வ் ஆகி உள்ளே போகும், பர்டிகுலரான இடத்துக்கு போகும், அதர் பிளேஸுக்கு போகாது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்டர்னல் ரூட். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் external route. Most of the drugs onset of action is slow. Action produce ஆக more time எடுத்துக்கும். இப்போ நம்ம 8 o'clock ட்ரக்ஸ் எடுத்துட்டோன்னா அது வந்து 8:30, 8:45, சம்டைம்ஸ் 1 hour கூட எடுத்துக்கும். ஸோ அர்ஜென்ட்டான டைமில் வந்து எடுத்துக்கிறப்ப இது வந்து நாட் பாசிபிள் ஒன்லி. சே ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் லைக் ஹார்ட் அட்டாக், ப்ரீத்திங் ப்ராப்ளம், அப்போ வந்து ஓரல் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டா அது எக்ஸ்ட்ரா 1 hour, 1.5 hour ஆகும். ஸோ அது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து காம்ப்ளிகேட் ஆகும். தே மே டை. ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் ட்ராபேக் ஆஃப் தட் எக்ஸ்டர்னல் ரூட். ஸோ என்னென்னா ஆன்செட் ஆக்ஷன் இஸ் ஸ்லோ. தென் இரிட்டேஷன் கொடுக்குற சப்ஸ்டன்ட் ஆர் ஸ்மெல் அதெல்லாம் வந்து ஒத்துக்காது. இரிட்டேஷன் அண்ட் ஓடர் ஃபார்மிங் சப்ஸ்டன்சஸ் ஆர் நாட் சூட்டபிள். இந்த இதெல்லாம் வந்து ஓரல் ரூட்டாக கொடுக்கறது கஷ்டம். பிகாஸ் இட் காசிங் இரிட்டேஷன். இரிட்டேஷன் கொடுத்தாலோ அது ஸ்மெல் கொடுத்தாலோ முழுங்க கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பேஷண்ட் நாட் அக்செப்ட். தே ரெஃபர் அனதர் ரூட் ஒன்லி. அப்புறம் தேர்டு வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ட்ரக்ஸ் ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் மூலம் எலிமினேட் ஆகிவிடும். இதுவும் ஒன் ஆஃப் தட் மேஜர் சைட் எஃபெக்ட் ஆஃப் தட் எக்ஸ்டர்னல் ரூட். பிளட்டுக்கு போகிறதுக்கு முன்பே ஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன்லேயே எலிமினேட் ஆக சான்சஸ் அதிகம். அதனால் ட்ரக்ஸோட பயோ அவைலபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். பயோ அவைலபிலிட்டி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் பிளட் சர்க்குலேஷனை ரீச் ஆகுங்கிறது தான். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் பிளட் சர்க்குலேஷனை ரீச் ஆகுங்கிறது தான் பயோ அவைலபிலிட்டி. அது வந்து கம்மியாக இருக்கும். பயோ அவைலபிலிட்டி லெஸ் மீன்ஸ் எஃபெக்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் ஆல்சோ லெஸ். இதனால தான் ஓரல் ரூட் எடுக்கிற இப்போ எல்லாமே ஓரலாக எடுக்கிற எல்லா ட்ரக்ஸுமே பெருசாக இருக்கும் அண்ட் கம்பேரிங் டு இன்ஜெக்ஷன் ஆர் இன்ஹேலேஷன். இன்ஹேலேஷனில் வந்து 1 mg 2 mg எடுத்தாங்கன்னா ஓரலாக வந்து 50 mg 500 mg 1 gram கூட எடுப்பாங்க. அதனால தான் வெயிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஓரல் ட்ரக்ஸில் வேறு சில என்சைம் இல்லாட்டி HCl மூலமாக டெஸ்ட்ராய் ஆக வாய்ப்பு இருக்குது. டீக்ரடேஷன் இன் gastrointestinal tract. So HCl most of the drugs
ஹெச்சிஎல் வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸை வந்து என்ன பண்ணிடும், டெஸ்ட்ராய்ட் பண்ணிவிடும். அதில் வந்து அப்படியே தட் என்ட்ரி கோட்டட் ட்ரக்ஸ் கொடுத்தால் கூட எய்தர் பிஹெச் ஆர் ஸ்டொமக், இந்த ஸ்டொமக்கில் வந்து அசிட்டிக் பிஹெச், இன்டெஸ்டைனில் வந்து அல்கலைன் பிஹெச். ஸோ ட்ரக்ஸை வந்து டீக்ரேட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் கொடுக்குற ட்ரக்ஸ் அசிட்டிக்காக இருந்தாலும் அல்கலைனாக இருந்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி டெஸ்ட்ராய்டு. ஸோ ஓரல் ரூட்டில் கொடுக்குற ட்ரக்ஸ் எல்லாமே சேஃப் கோட்டிங் பண்ணி தான் கொடுப்பாங்க. இல்லை எனில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் டீக்ரேட் தான் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ். என்ன பண்ணுதுன்னா, இரிட்டேஷன் அண்ட் ஓடர் ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ் வந்து நாட் சூட்டபிள். ஃபஸ்ட்டு பாஸ் மெட்டபாலிசம், அதனால் வந்து பயோ அவைலபிலிட்டி குறையுது. ஏன்னா ஜிஐ ட்ராக்டில் இருக்க ஹெச்சிஎல் சில என்சைமும் வந்து டீக்ரேட் பண்ணிடுது. அப்சார்ப்ஷன் மே வேரி. ஓரல் ரூட்டில் எடுக்கிற ட்ரக்ஸ் அப்சார்ப்ஷன் இவ்வளோ தான் இருக்கும் என்று எக்ஸ்ட்ராக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான செக்ரீஷன் இருக்கும் ஸ்டமக்கில். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் செக்ரீஷன் தட் அப்சார்ப்ஷன் வேரி. இது மாதிரி கூட அப்சார்ப்ஷன் மாறி மாறி நடக்கும். இதனால் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கலாம். எக்ஸாம்பிள், இன்சுலின் ஒய் நாட் கிவன் ஓரலி, ஆல்வேஸ் கிவன் சப்கூட்டீனியஸ் ஆர் சம்டைம்ஸ் இன்ட்ராவீனஸில் தான் கொடுப்பாங்க. ஒய் மீன்ஸ் இன்சுலின் கேஸ்ட்ரிக் ஜூஸில் ஈஸியாக டீக்ரேட் ஆகிவிடும். அதனால தான் ஓரலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. தட் ரீசன் ஒன்லி மோஸ்ட் ஆஃப் த drugs available injection rather than oral. Not one more disadvantage, not suitable for unconscious patient. ஓரலாக கான்சியஸாக இருக்க பேஷண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த கோமா, ஏஜ்டு, மயக்கம் இருக்க கண்டிஷனுக்கு வந்து இது இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா எப்படி ஃபுட் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி தான். ஸோ இது வந்து ஒன் மோர் disadvantage of external route. Second route, parental route. What is the meaning other than external route? Para means opposite, external means oral. So இது வந்து injection or inhalation, transdermal, transmucosal, இதெல்லாம் வந்து comes under that injection category. தென் டிரான்ஸ்டெர்மல், தென் டிரான்ஸ்மியூகோசல், இதெல்லாம் வந்து இன்ஹேலேஷன் கேட்டகரியில் வரும். ஸோ இந்த ரூட் எல்லாத்தையுமே வந்து நம்ம பேரண்டல் ரூட்னு சொல்கிறோம். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஓரல் கேவிட்டி டைஜஸ்ட் ஆகி தென் ரீச் த பிளட். பட் இந்த பேரண்டல் ரூட் அப்படியே ஆப்போசிட். இங்கே டைரெக்டாக பிளட்டில் தான் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பயோ அவைலபிலிட்டி ஃபுல்லாக இருக்கும். தென் அன்காப்ரேட்டிவ், அங்கே பார்த்துருக்கோம் தட் அன்கான்சியஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஓரலாக கொடுக்க முடியாதுன்ட்டு. இங்கே வந்து அன்காப்ரேட்டிவ், அன்கான்சியஸ் பேஷண்ட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து டைரெக்டாக பிளட்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் ஒன் இஸ் த major advantage of this parental route. Then drugs டைரெக்டாக பிளட்டில் தான் பிளட் ஸ்ட்ரீமில் தான் கொடுப்பதனால 100% பயோ அவைலபிலிட்டி ரீச் பண்ண முடியுது. அதாவது 1 mg இன்ஜெக்ட் பண்ணினால் 1% டைரெக்டாகவே பிளட்டை வந்து சர்க்குலேஷனை வந்து ரீச் ஆயிரும். இதுவே ஓரலாக 500 mg கொடுத்தா ஒன்லி 100 mg தான் ரீச் ஆகும். இதே அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்குது. பட் பேரண்டல் ரூட் 100% பயோ அவைலபிலிட்டி ரீச் பண்ண முடியும். தென் ஓரலில் ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ஆகும், ஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் நடக்கும், சில ட்ரக்ஸ் லாஸ் ஆகும், கேஸ்ட்ரிக் என்சைம் கூட ட்ரக்ஸை வந்து லாஸ் ஆகும். பட் பேரண்டல் ரூட் இந்த ரெண்டுமே நடக்காது. அதாவது கேஸ்ட்ரிக் என்சைம் டிஸ்டர்ப் பண்ணாது, தென் ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் நடக்காது. This one more advantage. Then gastric irritation கொடுக்குற ட்ரக்ஸ் ஓரல் ரூட்டில் கொடுக்க முடியாது, பட் பேரண்டல் ரூட்டில் கொடுக்கலாம். ஏனென்றால் பேரண்டல் ரூட்டுக்கும் கேஸ்ட்ரிக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இரிட்டேஷன் கொடுக்குற சப்ஸ்டன்ஸ், ஓடர் கொடுக்குற சப்ஸ்டன்ஸ்
ஈஸியாக பேரண்டல் ரூட் மூலமாக கொடுக்கலாம். தென் ஃபாஸ்டர் ஆன்செட் ஆக்ஷன், அதாவது ட்ரக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுற நேரத்துலேருந்து ஆக்ஷன் ப்ரொடியூசிங் பண்ணுற நேரம், இன்ஜெக்ட் பண்ணுறதுலேருந்து ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற நேரம் தான் வந்து தட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். இப்போ வந்து 8 o'clock ட்ரக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணால் 2 to 3 minutesலேயே வந்து ட்ரக்ஸ் அதோட ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எமர்ஜென்சியில் இந்த பேரண்டல் ட்ரக்ஸ் தான் ப்ரிஃபரபிள். பேஷண்ட் அடிபட்டு வலியால் கத்திக்கிட்டு இருந்தாலோ அந்த டைமில் வந்து ஓரல் ட்ரக்ஸ் கொடுத்தால் இன்னும் அரை மணி நேரம் எடுத்துக்கும் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஸோ ட்ரக்ஸ் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், அப்போ கொடுக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் பேரண்டல் ட்ரக்ஸ் கொடுத்தா வித்தின் 2 to 3 minutesலேயே வந்து அதோட ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஒன் மோர் மேஜர் அட்வான்டேஜ். ஸோ எமர்ஜென்சி பீரியடில் திஸ் பேரண்டல் ரூட் இஸ் ப்ரிஃபரபிள். தென் வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ்? ஏசெப்சிஸ் இஸ் ரெக்யூர்டு, அதாவது யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே ஏசெப்டிக்காக இருக்கணும். லைக் இன்ஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற சிரஞ்சி, இன்ஹேலேஷனுக்கு யூஸ் பண்ணுற டியூப் எல்லாமே, தட் இன்ட்ராடெர்மலுக்கு யூஸ் பண்ணுற பேச்சஸ் எல்லாமே ஏசெப்டிக்காக இருக்கணும். ஒய் மீன்ஸ் டிஷ்யூவை பெனட்ரேட் பண்ணி கொடுப்பதனால இது மாதிரி பார்த்துக்கிறது கட்டாயம், இல்லாட்டி கண்டாமினேட் ஆயிரும். தென் இன்ஜெக்ஷன் கேன் பி பெயின்ஃபுல் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நாட் ப்ரிஃபர் இன்ஜெக்ஷன் அண்ட் நாட் சேஃப் ஆல்சோ. வெயினில் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது இது வந்து நாட், பிகாஸ் இட் வில் ரீச் some other tissue surrounding vein. So like this tissue damage, அது மாதிரி tissue damage ஏற்பட வாய்ப்பு இருக்கு. It can damage surrounding tissue or nerves. Then comparing to oral route, that parental route are expensive. ஏன்னா எல்லாமே வாங்கணும், அது வந்து ஜஸ்ட் ஓரலாக சாப்பாடு மாதிரி முழுங்க வேண்டியது தான். ஆனால் வந்து இங்கே வந்து சிரஞ்சி, நீடில் இது மாதிரி எல்லாம் வாங்க வேண்டியது. ஸோ எக்ஸ்பென்சிவ். தென் பேஷண்ட் நான் கம்ப்ளைண்ட்ஸ், பேஷண்ட் வந்து இந்த பெயினை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. பட் டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது பேரண்டல் ரூட் பிகாஸ் தட் அட்வான்டேஜ், லாட் ஆஃப் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால டாக்டர் வந்து அதை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஃபர்தர் வந்து என்னென்ன இருக்குதுல பேரண்டல் ரூட்டில் இன்ஜெக்ஷன், இட் ஹாவ் நிறைய சப்டைப் இருக்குது. என்னென்ன? இன்ட்ராவீனஸ், இன்ட்ராமஸ்குலார், இன்ட்ராடெரிமல், இன்ட்ராபெரிட்டோனியல், சப்கூட்டேனியஸ், இன்ட்ராதீக்கல், இன்ட்ரா ஆர்டிகுலார், இன்ட்ரா ஆர்டீரியல் அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி ஒன்னாக பார்க்க போகிறோம். தென் இன்ஹேலேஷன் ஆல்சோ இஸ் தேர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராவீனஸ், அதாவது வெயினில் இன்ஜெக்ட் பண்ணுறோம், டைரெக்டாக பிளட் வெயினில் இன்ஜெக்ட் பண்ணுறது தான். ஸோ டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமை வந்து ரீச் ஆயிரும். அட்வான்டேஜ், இதில் நம்ம முன்னாடி பார்த்தா ஆல் பேரண்டல் ரூட் எதுவுமே அப்ளிகபிள் ஹியர். ஸ்ட்ரைட் அப்புறம் வந்து என்னது? ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டெலிவரி மெத்தட் இஸ் மச் ஃபாஸ்டர். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அக்வஸ் சொல்யூஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும், ஆயிலி சப்ஸ்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஆயிலி சப்ஸ்டன்ஸுக்கு வந்து இன்ட்ராமஸ்குலார் ரூட்டு தான் அட்வைசபிள். ஸோ செகண்ட் ஒன் இஸ் இன்ட்ராமஸ்குலார் இன்ஜெக்ஷன். ஓகே, டைரெக்டாக இன்ட்ராமஸ்குலாரில் டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுவது. ஸ்கெலிட்டல் மசிலில் எங்கெல்லாம் மஸ்குலார் லேயர் அதிகம் இருக்கோ அங்கே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் டெல்டாய்டு மசில், ஆர்ம்ஸில், தோள்பட்டையில், தென் தை ரீஜனில், தென் க்ளூட்டியல் மசில், ஃபெமோரல் மசிலின் தை, ஓகே, ஃபெமோரல் மசிலின் தை ரீஜன், இங்கெல்லாம் வந்து இன்ட்ராமஸ்குலராக பண்ணுவாங்க. இங்கே வந்து அக்வஸ் சொல்யூஷன் அஸ் வெல் அஸ் ஆயிலி சப்ஸ்டன்ஸ் ஆல்சோ we can inject. நெக்ஸ்ட் வந்து சப்கூட்டேனியஸ் ரூட். ஸோ ஸ்கின்னில் வந்து எபிடெர்மிஸ், டெரிபிஸ், சப்கூட்டேனியஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன சப்கூட்டேனியஸ் லேயரில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு நேம் சப்கூட்டேனியஸ் ரூட். இங்கே வந்து மெயினாக வந்து இன்சுலின் சப்கூட்டேனியஸ் லேயரில் தான் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த லேயரில் வந்து வாஸ்குலாரிட்டிஸ், அதாவது பிளட் வெசல்ஸ் வந்து இருக்கும். அது வந்து என்ன இருக்குன்னா கம்மியாக இருக்கும். ட்ரக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளட்டை வந்து இங்கே வந்து பிளட் வெசல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால பிளட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதை ட்ரக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளட்டுக்கு வந்து ரீச் ஆகும். இதனால் ப்ரொலாங்டு பீரியட் ட்ரக்ஸ் இன்ஜெக்ட் பண்ண நினைத்தால் சப்கூட்டேனியஸ் லேயர் தான் வந்து அட்வைசபிள். தட்ஸ் வை இன்சுலின் கிவன்
in subcutaneous route so that the drugs will released in prolonged manner. இப்போ மார்னிங் 8 o'clock கொடுத்தா நெக்ஸ்ட் ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ட்ரக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்ட்ராடெர்மல் ரூட் பர்பஸும் இதுதான். ட்ரக்ஸ் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரீச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரா பெரிட்டோனியல் ரூட். பெரிட்டோனியம் இஸ் எ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அவர் பாடி. இன்ட்ராவீனஸ் என்றால் வெயின் தேடணும். அது மாதிரி இன்ட்ரா டெரிமல் என்றால் டெர்மலை தேடணும். இன்ட்ரா மஸ்குலார் என்றால் மஸ்குலார் லேயரை தேடி போடணும். பட் இன்ட்ரா பெரிட்டோனியல் என்பது பிக் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ எங்கே வேணாலும் ட்ரக்ஸை கொடுக்க முடியும். நோ நீட் ஃபார் சர்ச்சிங் அண்ட் மார்க்கிங். எங்கே வெயின் இருக்குது அப்படின்னு தேட வேண்டியதில்லை. அதனால் மார்க்கிங்கோ சர்ச்சிங்கோ தேவையில்லை. ஸோ நோ நீட் ஃபார் சர்ச்சிங் அண்ட் மார்க்கிங். இது ஏன்னா இது வந்து ஒரு பிக் சர்ஃபேஸ் ஏரியா. ஜஸ்ட் இன்ஜெக்ட் த ட்ரக்ஸ், இட் வில் என்டர் பெரிட்டோனியல் ரூட். இந்த ரூட் வந்து மோஸ்ட்லி இன்ஃபேண்ட் இன்ட்ரா பெரிட்டோனியல் ரூட் வந்து ப்ரிஃபரபிள். ஏன்னா மஸ்குலார் லேயர் அவ்வளோக்கு அவங்களுக்கு டெவலப் ஆகிருக்காது. ஈவன் வெயின் ஆல்சோ நாட் தட் மச் விசிபிள். ஸோ இன்ட்ரா டெர்மல் அண்டு சப்கூட்டேனியஸ் அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காது. அதனால் வந்து இன்ஃபேண்ட்டுக்கு வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ரூட் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு இன்ட்ராதீக்கல் ரூட். டைரக்டாக சப் ஆர்கனைடு ஸ்பேஸில் ட்ரக்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதாவது ட்ரக்ஸ் ஸ்பைனல் கார்டு ஆர் சப் ஆர்கனைடு ஸ்பேஸ். ஸோ இந்த ஆர்கனைடு ஸ்பேஸில் இருந்து ட்ரக்ஸ் டைரெக்டாக சிஎன்எஸ்க்கு போயிடும். சிஎன்எஸ் ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த இன்ட்ராதீக்கல் ரூட் ப்ரிஃபரபிள். இதுக்கு வந்து இந்த அனஸ்தீசியா, ஹீமோதெரப்பி, பெயின் மேனேஜ்மெண்ட், எக்ஸாம்பிள் மார்ஃபின் இந்த முறையில் தான் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரா ஆர்டிகுலார். ஆர்டிகுலார்னால் ஜாயிண்ட். ஸோ ஜாயிண்டில் இன்ஜெக்ட் பண்ணுறது மெயினாக வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அந்த ஜாயிண்டில் ட்ரக்ஸை டைரெக்டாக எங்கே பெயின் இருக்கோ எங்கே ஸ்வெல்லன் இருக்கோ டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜாயிண்டில் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால இட் வில் ரீச் டைரக்ட்லி த்ரூ blood circulation. It will shows its effect. Then இன்ட்ரா ஆர்டிகுலார் ரூட். இங்கே வந்து இன்ட்ராவீனஸில் எப்படி வெயினில் இன்ஜெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்ட்ரா ஆர்டிகுலாரில் வந்து ஆர்டரியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது. நமக்கு தெரியும் வெயின் வந்து ஆர்டரி வந்து வெயினுக்கும் ஆர்டரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு. வெயின் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு செல்வது. ஆர்டரி வந்து பிளட்டை வந்து ஹார்ட் டு அதர் ஆர்கனுக்கு எடுத்து போகிறது. ஸோ பிளட்டை வந்து ஹார்ட்லேருந்து அதர் ஆர்கனுக்கு எடுத்து செல்வது. ஸோ இங்கே வந்து நம்ம ஆர்டரியை தேடி இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இன்ஜெக்ஷன் மெத்தட். தென் இன்ஹேலேஷன் மெத்தட். ஸோ இன்ஹேலேஷன் மெத்தடில் லிக்யூட் ட்ரக்ஸ் மட்டும் இன்ஜெக்ட் பண்ண முடியும். இன்ஹேலேஷனில் மெயின்லி தட் வேலண்டைன் லிக்யூட், அதாவது எளிதில் ஆவியாகக்கூடிய, அண்டு கேஸ் ஆல்சோ we can give. அதாவது லிக்யூட் அண்ட் கேஸ் யூஸ் பண்ணலாம். பட் லிக்யூட் மஸ்ட் passes the criteria that it should be வேலண்டைன். ஓகே, அது வந்து ஆவியாகக்கூடாது இதாக இருக்கணும். அதாவது ஆவியாகிற தன்மை இருக்கணும். இல்லையெனில் தட் கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்ஹேலேஷன் வந்து மூச்சு மூலமாக எடுத்து லங்ஸ் மூலமாக, ஹியர் ஆல்சோ லங்ஸில் ஆல்சோ பிளட் வெசல்ஸ் இருக்குது. தென் பிளட் சர்க்குலேஷனை ரீச் பண்ணுறது. மூச்சு மூலமாக எடுத்து லங்ஸு போயிட்டு தென் பிளட் சர்க்குலேஷனை ரீச் பண்ணுறது. மெயினாக வந்து ஆஸ்மா இருக்க பேஷண்ட்டுக்கு இந்த மெத்தடை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. தட் ஏரோசால் கண்டெய்னர் எடுத்துக்குவாங்க. த்ரூ இன்ஹேலேஷன் மூலமாக ட்ரக்ஸ் வந்து பெனட்ரேட் ஆகும். மியூக்கஸ் மெம்பரைன் ப்ரெசன்டட் இன் தட் லங்ஸ். தென் வந்து பிளட்டை ரீச் ஆகும். இன்ஹேலேஷன் மெத்தடோட அட்வான்டேஜ் ட்ரக்ஸோட பயோ அவைலபிலிட்டி அதிகம். ட்ரக்ஸோட அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் அவாய்டு ஃபாஸ்ட் மெட்டபாலிசம். டைரெக்டாக லங்ஸில் வந்து அப்சர்வ் ஆகிறதுனால இதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் அதிகம். அது இல்லாமல் லங்ஸ் மூலமாக எடுக்கிறதுனால ரொம்ப சேஃபாக பிளட்டை வந்து ரீச் ஆயிரும். ஸோ லெஸ் ஹார்ம்ஃபுல். இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜ். அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தா, இரிட்டேஷன் கொடுக்குற சப்ஸ்டன்ஸை இன்ஹேலேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் போது லங்ஸுக்கு வந்து இரிட்டேஷனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இரிட்டேஷன் கொடுக்குற சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த மெத்தடில் எடுக்கக்கூடாது. ஒன் தட்
Inhalation route is the most used route for abuse. ஸோ இங்கே வந்து இரிட்டேஷன் கொடுக்குற சப்ஸ்டன்ஸை வந்து இன்ஹேலேஷன் மெத்தடில் எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்டெர்மல் ரூட்டு, டெர்மல் லேயரை கிராஸ் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை ரீச் பண்ணக்கூடிய ரூட். இந்த இதில் எந்த மாதிரியான ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க என்று பார்த்தால் ஹைலி லிப்பிட் சாலிபிள். ஸோ இதில் ஹைலி லிப்பிடு சாலிபிள் ட்ரக்ஸை ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்கின்ல இருக்கிற எபிடெர்மிஸ் லேயரை தாண்டி டெர்மிஸ் லேயரை தாண்டி அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து போயிடும். தென் அங்கே இருக்க பிளட் வெசல் மூலியமாக ரீச் ஆகிவிடும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் த ட்ரக்ஸ் opioid drugs, some hormones like estrogen, then cardiac related disease, nitroglycine, nausea and motion sickness. இது மாதிரியான டிசீஸுக்கு வந்து இந்த டிரான்ஸ்டெர்மல் ரூட்டை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மியூக்கோசல் ரூட், அதாவது அவர் பாடியில் இருக்க மியூக்கஸ் மெமரைனில் ட்ரக்ஸை பாஸ் ஆக்கி பிளட் சர்க்குலேஷனை ரீச் பண்ணுற ரூட்டை வந்து டிரான்ஸ்மியூக்கோசல் ரூட் என்று சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சப்லிங்குவல் ரூட், அதாவது டங்குக்கு அடியில் வந்து ட்ரக்ஸை வைக்கிறது. அங்கே அதுலேருந்து அங்கே இருக்க மியூக்கஸ் மெமரி மூலமாக பெனட்ரேட் ஆகி பிளட் சர்க்குலேஷனை ரீச் பண்ணும். இதோட அட்வான்டேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்சர்வ் ஆகும், பெனட்ரேட் ஆகும். ஸோ ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நமக்கு ரெஸ்பான்ஸ் எப்போ வந்து ஓகேன்னு தோணுதோ அந்த நேரத்தில் வந்து we can த்ரூ த ட்ரக்ஸ் அவுட். ஓகே, அது ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸிலி நம்ம வந்து த்ரூ அவுட். தென் ஃபஸ்ட்டு மெட்டாபாலிசம் அவாய்ட் ஆகும். இது பார்க்க ஓரல் ரூட் மாதிரி இருந்தாலும் இதில் வந்து ஃபஸ்ட்டு மெட்டபாலிசத்துக்கு இதுக்கும் ஃபாஸ்ட் மெட்டபாலிசத்துக்கும் சம்மந்தம் இல்லை. தென் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பக்கல் அல்சரேஷன் ஃபார்ம் ஆகலாம். சம் ட்ரக்ஸ் வந்து அல்சரை ஃபார்ம் பண்ணலாம். இல்லாட்டி லிப்பிட் இன்சாலிபிள் ட்ரக்ஸ் வந்து நாட் சூட்டபிள். ஒன்லி அக்வஸ் ட்ரக்ஸ் ஒன்லி பாசிபிள். லிப்பிட் இன்சாலிபிள் ட்ரக்ஸ் நாட் சூட்டபிள். டிரான்ஸ் மியூக்கோசல் ரூட்டில் வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா நாசல் மெம்பரைனில் யூஸ் பண்ணுவாங்க. தென் ரெக்டல் மெம்பரைனில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் மியூக்கஸ் மெம்பரைன் இருப்பதனால ட்ரக்ஸ் வந்து லிப்பிட் சாலிபிள் ட்ரக்ஸை வந்து பிளேஸ் பண்ணுவதன் மூலமாக அது பெனட்ரேட் ஆகி சர்க்குலேஷனை ரீச் ஆகும். தென் டிரான்ஸ்டெர்மலில் 4 ரூட் அவைலபிளாக இருக்குது. ஒன் இஸ் இன்ஜெக்ஷன்ஸ், ஜெட் இன்ஜெக்ஷன், ஐட்டோஃபோரோசிஸ் அண்டு பேச்சஸ். இன்ஜெக்ஷன், ஜெட் இன்ஜெக்ஷன், ஐட்டோஃபோரோசிஸ் அண்டு பேச்சஸ். லாஸ்ட் ரூட் டாபிக்கல் ரூட் கிட்டத்தட்ட டிரான்ஸ்டெர்மல் ரூட் மாதிரி தான். பெனட்ரேஷனுக்கு வேலை இருக்காது. ஜஸ்ட் ஸ்கின்ல டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம். அதன் மூலம் லோக்கல் ஆக்ஷனை மட்டும் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே வந்து க்ரீம், ஆயில்மெண்ட், ஜெல், பவுடர், பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஸ்கின் மேலே அப்ளை பண்ணுவோம். அது வந்து லோக்கல் ஆக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். மேஜராக ட்ரெஸ் கொடுக்குறோம். ஆனால் வந்து மேஜராக கொடுக்கக்கூடிய ரூட்டுன்னு சொல்லி பார்த்தா பேரண்டல் அண்டு ஓரல் ரூட்டு தான். டாபிக்கல் ரூட் அப்ளைட் ஒன்லி ஃபியூ கேட்டகரிஸ் மட்டும்தான். லோக்கல் ஆக்ஷன் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது நம்மளுக்கு வந்து இச்சிங் இருக்கிறப்ப, ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் இருக்கிறப்ப அந்த க்ரீம் ஆட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணுறோம். எக்ஸாம்பிள் டாசிஃபின் யூஸ்டு ஃபார் ஆன்டி இச்சிங், தென் பிமிக்ரோலின் யூஸ்டு ஃபார் immunomodulatory skin modification. So taxifin for anti-itch, then pimicrolin used for immunomodulatory skin modification.